ரைட். இந்த நிகழ்தகவுன்ற கேள்வி ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல 5ஆம் கேள்வியா வரும் இல்லையா? 10 மார்க்ஸ் வரும். கட்டாயம் செய்யலாம், ஒண்ணும் செய்யலாது. அப்ப இந்த நிகழ்தகவு ஒன்று நெய்யரி, அடுத்த மரவரி, ரெண்டு தான் இருக்கு. அது ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கு. மீண்டும் இடப்படும் சந்தர்ப்பம், மீண்டும் இடாமல் என்ற சந்தர்ப்பம் இல்லையா? ரைட். நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க மீண்டும் இடப்படும் சந்தர்ப்பம், 11ஆம் ஆண்டுல மீண்டும் இடாமல் என்ற சந்தர்ப்பம் இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். வேறு ஒன்றும் இல்லை. 10க்கு 10 சொல்லி ஆடலாம் இல்லையா? ரைட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணக்கு கொண்டு போறேன். மீண்டும் இடப்படல் என்ற சந்தர்ப்பமா, மீண்டும் இடப்படல் என்றா இடப்பட்டு மறுபடியும் எடுக்கப்படுற சந்தர்ப்பம். சரிதானே? ஓகே. இதுல நான் நெய்யரி பார்க்க போறேன். பாருங்க வடிவா. ஒரு பெட்டியில் 3 சிவப்பு நிற பந்துகளும் 2 நீல நிற பந்துகளும் உள்ளன. கவனம் விளங்கிட்டா? ஒரு பெட்டியில் 3 சிவப்பு நிற பந்துகளும் 2 நீல நிற பந்துகளும் உள்ளன. ஓகே. அப்பெட்டியிலிருந்து எழுமாறாக முதலாம் தடவை எழுமாறாக ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு நிறம் குறிக்கப்பட்டு மீண்டும் பெட்டியில் இடப்படுகின்றது. மறுபடியும் இரண்டாவது தடவையாக ஒரு பந்து எடுக்கப்பட்டு நிறம் குறிக்கப்படுகின்றது. ஓகேயா? அவ முதலாம் தடவை எடுத்து நிறம் குறிச்சு மறுபடியும் பெட்டியில வச்சு திருப்பியும் ஒரு பந்து என்ன செய்றார்? எடுத்து நிறம் குறிக்கிறார். என்ன? அப்ப நீங்க இரண்டாம் தடவை எடுக்கும் போது உள்ளே 5 பந்து தானே இருக்கும் இல்லையா? என்ன மறுபடியும் வச்சு தான் எடுக்கிறீங்க. ஓகேயா? ரைட். இதற்குரிய நெய்யரியை வரைந்து காட்டுக. நெய்யரி. ஓகே. நெய்யரி ஒரு அதுல படத்திலே கீறிய வரும் இல்லையா? அவ எப்படி போடணும்னா வடிவா பாருங்க, இப்படிதான் நெய்யரி வரும். ரைட்டா? எல் ஷேப்ல வரும். இப்படி பெட்டி பெட்டியாலாம் வரும். இதுல எத்தனை தடவை எடுக்கிறா? 2 தடவை. என்ன? அப்ப கீழே முதலாம் தடவை என்று போட்டால் இங்க என்ன வரும்? இரண்டாம் தடவை. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா சிவப்பு 3 நீலம் 2. என்ன? அப்ப அவங்க ஒண்ணு குறிக்காம நீங்க போடணும். R1 R2 R3 என்ன 3 வந்துல இருக்குது. அதுல நீலம் ப்ளூ தானே? B1 B2. ஓகேயா? அவங்க தந்தா அந்த ஆங்கிலத்தை எடுத்து போடணும். அவங்க தரையிலா நாங்க என்ன செய்யலாம்? நாங்களே ரெட் தானே? அப்ப R1 R2 R3 ன்னு போறோம். சரியா? இப்ப கீழ பாருங்க, கொஞ்சம் விடவெளி வடிவ போடணும்னா R1 R2 R3 B1 B2. ஓகேயா? அதே மாதிரி இங்க R1 R2 R3 B1 B2. ஓகேயா? 5 வந்தாங்கல 7 இஞ்சால. அப்படி யோசிச்சா ஏன் சார் இஞ்சால போறீங்க? என்ன? இது முதலாம் தடவை எடுக்க போறேன், இது இரண்டாம் தடவை எடுக்க போறேன். ஓகேயா? வடிவா பாருங்க. முதலாம் தடவை எடுக்கப்பட்ட பந்து நிறம் குறிக்கிறீங்களானே, மறுபடியும் விடப்பட்டு மீண்டும் எடுக்கும் போது அதே நிறம் கிடைக்கலாமா இல்லையா? அதே பந்து கிடைக்கலாமா இல்லையா? இப்ப B1 R1 என்ற பந்து எடுக்கிறீங்க தானே, அது திரும்பி போட்டுட்டு மறுபடியும் எடுக்கும் போது இரண்டாம் தடவை எடுக்கும் போது அதே R1 வருமா இல்லையா? நீங்க முதல் தடவை எடுத்த பந்தே திரும்பியும் வரலாம். என்ன? ஆகவே மீண்டும் இடப்படல் என்ற சந்தர்ப்பம் சொன்னால் என்ன? ரெண்டும் ஜாயிண்டா R1 R1 இந்த இடத்துல முன்னாடி போறோம். R2 R1. அப்ப அப்படியே ஜாயின் பண்ற இடத்துல என்ன செய்வோம்? X குறியீட்டு வகை குறிக்கன்னு சொல்லுவாங்க. X குறியீட்டுனா புரியுதானா? தர மாதிரி போறோம். வடிவா ரெண்டும் ஜாயிண்டா ஆற இடத்துல தர அடையாளம் வந்து போறோம்மா. ரைட். பாருங்க, எல்லாத்துக்கும் புள்ளடி வரும். ரெண்டும் ஜாயிண்ட் ஆறதுல. சரியா? அப்ப எத்தனை புள்ளடி வருது? 5 25 புள்ளடி வருது. என்ன? அப்ப இத வெச்சு கொண்டு ஒரு 3 4 கேள்வி தான் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு கேள்வி வரும். வேற ஒரு கேள்வி வர சான்ஸ் இல்ல. முதலாம் கேள்வி வடிவா பாருங்க. முதலாம் கேள்வி இரு தடவையும் ஒரே நிறம் கிடைத்தல். நிகழ்தகவா? இரு தடவையும் ஒரே நிறம் கிடைப்பதற்கான நிகழ்தகவை கட்டமிட்டு காட்டி நிகழ்தகவை எழுதுக என்று கேட்கலாம் இல்லையா? அவ முதலாம் தடவை எடுத்தது இரண்டாம் தடவை எடுத்தது என்னவா இருக்கணும்? ஒரே கலரா இருக்கணும். அதான் ஒரே நிறம்
இவ்வளவு வரும் என்ன இரண்டாம் தடவை R3 R2 R1 இல்ல இவ்வளவு வருமா இல்லையா அப்ப இவ்வளவு இப்படி கட்டம் போட்டு காட்டுறோம் கிளியரா முதலாம் தடவை நீளம் எடுத்தால் இரண்டாம் தடவை நீளம் வருமா இல்லையா அப்ப நீளத்துக்கு நீளம் சிவப்புக்கு சிவப்பு அப்படிதான் வரும் ஒரே நிறம் தானே அப்ப நீளத்துக்கு நீளம் பாருங்க இப்படியே கட்டம் போட்டீங்கன்னா சரி ஒரே தடவை கட்டம் போடணும் பிரிச்சு பிரிச்சு போடல ரைட்டா பாருங்க பொறுத்து பாருங்க நீலம் நீலம் சிவப்பு சிவப்பு வேற வேற கலர் வருதா அப்ப இரண்டு தடவை எடுத்த வந்து ஒரே நிறம் இருத்தல் என்ன மொத்தம் 25 புள்ளியிலே கட்டத்தில் எத்தனை புள்ளி 9 என்ன 3 9 9 4 எவ்வளவு 13 கிளியரா ரைட் ரெண்டாவது இரு தடவையும் வெவ்வேறு நிறம் கிடைத்தல் இரு தடவையும் வெவ்வேறு நிறம் கிடைத்தல் வெவ்வேறு நிறம் கிடைத்தல் இந்த கேள்வி வேறு எப்படி வரலாம் இரு தடவையும் வெவ்வேறு நிறம் கிடைத்தல் என்பது வேறு எப்படி வரலாம்னு சொன்னா ஒரு தடவை மட்டும் சிவப்பு கிடைத்தல் ஒரு தடவை மட்டும் அல்லது மாத்திரம் சிவப்பு கிடைத்தல் அல்லது அப்படிலாம் ஒரு தடவை மட்டும் நீலம் கிடைத்தல் இந்த மூன்றுக்கு எப்படி கேட்டாலும் ஒரே விடையாக வரும் சரியா இரு தடவையும் ஒவ்வொரு நிறம் கிடைத்தல் அல்ல ஒரு தடவை மட்டும் சிவப்பு கிடைத்தல் அல்ல ஒரு தடவை மட்டும் நீலம் கிடைத்தல் மூன்றுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும் பாருங்க எப்படின்னா முதலாம் தடவை சிவப்பு எடுத்தால் இரண்டாம் தடவை நீலம் தான் எடுக்கும் இல்லையா ஏன் இரு தடவையும் வெவ்வேறு நிறம் இல்ல ஒரே நிறம் வரக்கூடாது என்ன முதலாம் தடவை சிவப்பு எடுத்தால் இரண்டாம் தடவை நீலம் அப்ப அதே பாருங்க இப்படி வரும் இல்லையா ஓகே முதலாம் தடவை நீலம் எடுத்தால் இரண்டாம் தடவை என்ன எடுக்கணும் சிவப்பு எடுக்கணும் வடிவா பாருங்க கட்டம் போட்டு காட்டுறேன் கட்டம் போடுவதன் மூலம் பாருங்க விளக்கம் விளங்கும் பாருங்க சிவப்புக்கு நீலம் நீலத்துக்கு சிவப்பு ஓகேயா சிவப்புக்கு நீலம் நீலத்துக்கு சிவப்பு அப்ப எத்தனை புள்ளடி வரப்போகுது மொத்தம் 25 புள்ளடியிலே வடிவா பாருங்க 2 4 6 2 4 6 6 மாதம் எவ்வளவு 12 ஓகேயா மூன்றாம் கேள்வி குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் நீளம் கிடைத்தல் குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் நீளம் கிடைத்தல் குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் நீளம் கிடைத்தல் ரைட் குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் நீளம் கிடைத்தல்டா ஒரு தடவை மட்டும் நீளம் கிடைக்கலாம் இரண்டு தடவையும் நீளம் கிடைக்கலாம் என்ன அப்படிதானே அர்த்தம் அப்ப பாருங்க எது வரப்போகுது முதலாம் தடவை நீளம் கிடைக்கும் போது இரண்டாம் தடவை சிவப்பும் கிடைக்கலாம் என்ன பாருங்க நீளம் கிடைக்கும் போது இரண்டாம் தடவை சிவப்பும் கிடைக்கலாம் அல்லது இரண்டாம் தடவை நீலம் கிடைக்கலாம் பாருங்க ஓகே எல்ஸ் எப்படி வரும் என்ன அப்ப என்ன மட்டும் வராது சிவப்புக்கு சிவப்பு என்ற மட்டும் வராதீங்க அப்படியே எல்ஸ் எப்படி வரும் அப்ப மொத்தம் 25 லே 2 4 6 8 10 12 14 16 என்ன அப்ப 25 மேல் 16 கிளியரா அதாவது குறைந்தபட்சம் ஒரு தடவையிடம் நீளம் கிடைத்தால் என்று சொன்னா சிவப்பு சிவப்பு மட்டும் வராது மற்ற எல்லாம் வரும் ஓகேயா இதுக்குள்ள பாருங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இதுக்குள்ள மூன்று கேள்வி இருக்கு 1 2 3 மொத்தம் 5ல எப்படியும் கேள்வி வரலாம் இதை விட்டு வெளியால வரதுக்கு சான்ஸ் இல்ல பாத்துக்கணும் ஓகேயா ரைட் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க வழியா படிச்சுக்கொள்ளுங்க அடுத்தது மரவரி சம்பந்தமாக படிப்பேன் அடுத்த வீடியோ பாத்துக்கணும் ஓகே थैंक यू